செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கண்கள் நமக்கு பார்க்க உதவுகின்றன என்பது நமக்கு தெரியும். பொருட்களை நுகர்ந்து பார்க்க நமக்கு உதவுகிறது. காதுகள் கேட்க நமக்கு உதவுகின்றன. நாக்கு உணவை ருசிக்க உதவுகிறது. மேலும் தோல் வெப்பம் அல்லது குளிர் தொடுதல் போன்ற உணர்வை உணர உதவுகின்றது. அவை புலனுறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நமது உடல் பல்வேறு தூண்டுதல்களுக்கு எதிர்வினையாற்ற புலனுறுப்புகள் உதவுகின்றன. அவை மிகுந்த உணர்திறன் உடையது. நாம் அவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உறுப்புகளின் திறம்பட செயல்பாடு ஆரோக்கியமான உடலின் அடையாளமாகும். இப்போது இந்த அமர்வில் 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் எனது உடல் என்ற பாடத்திலிருந்து நமது புலன்களை எவ்வாறு பராமரிப்பது என்பதை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கண்கள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு, மூக்கு மற்றும் அதன் பராமரிப்பு, காதுகள் மற்றும் அதன் பராமரிப்பு, நாக்கு மற்றும் அதன் பராமரிப்பு, தோல் மற்றும் அதன் பராமரிப்பு. முக்கிய வார்த்தைகள்: கண்கள், மூக்கு, காதுகள், நாக்கு, தோல். இந்த அமர்விற்கான கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நம் கண்கள் பார்க்க உதவுகின்றன. இந்த வண்ணமயமான உலகத்தை நம் கண்களால் பார்த்து மகிழ்கிறோம். இமைகளும் இமைமுடிகளும் நம் கண்களை பாதுகாக்கின்றன. நம் கண்களை பராமரிப்பதற்கான சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: நாம் பொருத்தமான வெளிச்சத்தில் படிக்க வேண்டும். மிகவும் மங்கலான அல்லது மிகவும் பிரகாசமான ஒளி நம் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும். படிக்கும்போது கண்களுக்கும் புத்தகத்திற்கும் இடையே 30 சென்டிமீட்டர் தூரத்தை வைத்திருங்கள். குறைந்தபட்சம் 6 அடி தூரத்திலிருந்து தொலைக்காட்சியை பாருங்கள். கண்ணில் அரிப்பு ஏற்படும் போது கண்களை தேய்க்க கூடாது. சுத்தமான மற்றும் குளிர்ந்த நீரில் கண்களை மெதுவாக கழுவ வேண்டும். கூர்மையான பொருட்களுடன் விளையாட வேண்டாம். அவை தற்செயலாக கண்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இது குருட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கும். சூரியனையோ அல்லது பிரகாசமான ஒளியையோ நேரடியாக பார்க்க வேண்டாம். இது கண் பார்வையை பாதிக்கலாம். நாம் நம் மூக்கினால் காற்றை சுவாசிக்கிறோம். பொருட்களை முகருகிறோம். மூக்கில் உள்ள முடிகள் காற்றில் உள்ள தூசி துகள்களை வடிகட்டி சுத்தமான காற்றை சுவாசிக்க உதவுகின்றன. நமது மூக்கை பராமரிப்பதற்கான சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: மூக்கினுள்ளே எந்த பொருளையும் வைக்காதீர்கள். மூக்கினுள்ளே ஏதாவது சிக்கிக்கொண்டால் அதை மெதுவாக ஊதி வெளியே விடுங்கள் அல்லது உடனடியாக மருத்துவரை அணுகவும். சளி காரணமாக மூக்கு அடைபட்டிருந்தால் அதை அழிக்க உதவும் நீராவியை உள்ளிழுக்கவும். உங்கள் மூக்கில் விரலை வைக்காதீர்கள். இது தொற்றுகளை பரப்பக்கூடும். நாம் நம் காதுகளால் ஒலிகளை கேட்கிறோம்.
நம்மை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ள பல்வேறு ஒலிகள் நமக்கு உதவுகின்றன. நமது காதுகளில் உள்ள செவிப்பறைகள் மிகுந்த உணர்திறன் கொண்டவை. அதிக சத்தங்கள் நாம் கேட்கும் திறனை பாதிக்கலாம். நம் காதுகளை பராமரிப்பதற்கான சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். காதுகளை ஹேர்பின்கள் அல்லது வேறு எந்த பொருட்களையும் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம். இது காதுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். குளித்த பிறகு மென்மையான துணியால் காதுகளை துடைக்கவும். ஏனெனில் உங்கள் காதுகளில் தண்ணீர் காதுகளுக்குள் சென்று உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். உங்கள் காதுகளில் எழுதுகோல்கள் அல்லது ஸ்லேட் எழுதுகோல்களை சொருக வேண்டாம், ஏனெனில் அவை உங்கள் காதுகளை சேதப்படுத்தும். நாக்கில் இருக்கும் சுவை மொட்டுகள் மூலம் இனிப்பு, கசப்பு, புளிப்பு போன்ற பல்வேறு சுவைகளை நாக்கு உணர்கிறது. இது பல்வேறு உணர்வுகளை ருசிக்க உதவுகிறது. நாக்கு நாம் பேச உதவுகிறது. நமது நாக்கை பராமரிப்பதற்கான சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். தினமும் பல் துலக்கிய பிறகு நாக்கை சுத்தம் செய்யும் திரவத்தால் உங்கள் நாக்கை சுத்தம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 2 முறை எழுந்த பிறகும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும் பல் துலக்குங்கள். அதிக சூடான அல்லது அதிக குளிர்ந்த உணர்வை சாப்பிட வேண்டாம். அவை உங்கள் சுவை மொட்டுகள் மற்றும் பற்களை சேதப்படுத்தக்கூடும். நம் உடல் தோலால் மூடப்பட்டிருப்பதால் அது நம்மை சுற்றியுள்ள பொருட்களை உணர உதவுகிறது. பொருட்கள் சூடாகவோ குளிராகவோ கரடுமுரடாகவோ மென்மையாகவோ அல்லது கடினமாகவோ இருப்பதை அறிய தோல் நமக்கு உதவுகிறது. இந்த புலன்கள் அனைத்திலும் தோல் மிகுந்த உணர்திறன் கொண்டது. சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். தினமும் குளிக்கவும். எப்போதும் லேசான சோப்பை பயன்படுத்துங்கள். தொற்று நோய்களை தடுக்க உங்கள் சருமத்தை எப்போதும் வறண்டு சுத்தமாக வைத்திருங்கள். விரல்கள், கால் விரல்கள், முழங்கால்கள், முழங்கைகள் மற்றும் அந்தரங்க பகுதிகளை சுற்றியுள்ள சருமத்தை கூடுதலாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவை எளிதில் தொற்று நோய்களை பெற வாய்ப்புள்ளது. விளையாடிய பிறகு குளிக்கவும். குளிப்பதால் அழுக்கு மற்றும் வியர்வை வெளியேறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புலனுறுப்புகள் நம் உடல் பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்வினையாற்ற உதவுகின்றன. நமது புலன்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இமைகளும் இமைமுடிகளும் நம் கண்களை பாதுகாக்கின்றன. மூக்கில் உள்ள முடிகள் காற்றில் உள்ள தூசி துகள்களை வடிகட்டி சுத்தமான காற்றை சுவாசிக்க உதவுகின்றன. நமது காதுகளில் உள்ள செவிப்பறைகள் மிகுந்த உணர்திறன் கொண்டவை. நாக்கில் இருக்கும் சுவை மொட்டுகள் மூலம் இனிப்பு, கசப்பு, புளிப்பு போன்ற பல்வேறு சுவைகளை நாக்கு உணர்த்துகிறது. சர்மம் உடலின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதியாகும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1.
சாக்லேட்டை ருசிக்க எந்த உறுப்பு நமக்கு உதவுகிறது? கேள்வி 2. ஒரு நபர் வாசனை திரவியத்தை எப்படி நுகர முடியும்? கேள்வி 3. சாலையை கடக்க காத்திருக்கும் ஒரு பார்வையற்றவரை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கேள்வி 4. உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்கும், எந்த வாசனை பிடிக்காது? கேள்வி 5. நீங்கள் ஒரு சூடான டம்ளரை தொட்டால் உடனடியாக என்ன செய்வீர்கள், ஏன்? கேள்வி 6. எத்தனை புலன் உறுப்புகள் உள்ளன, அவை என்ன? கேள்வி 7. புலன் உறுப்புகள் நமக்கு ஏன் மிகவும் முக்கியம்? கேள்வி 8. உங்கள் சமையல் அறையில் உள்ள உணவுப் பொருட்களை ருசித்து பார்த்து அவற்றை வெவ்வேறு சுவைகளின் கீழ் பட்டியலிடுங்கள். கேள்வி 9. உடலின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதி டேஷ் ஆகும். கேள்வி 10. டேஷ் நமது கண்களை பாதுகாக்கிறது. செயல்பாடு: உங்கள் முகத்தின் படத்தை வரைந்து புலன் உறுப்புகளை அடையாளப்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.